புனிதமிக்க இன்றைய ஜும்மா தினத்தன்று யாருக்கு பாக்கியம் இருக்கின்றதோ அவர்களை மாத்திரம் இந்த ஜும்மாவினுடைய புனித நேரத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்குண்டான நன்மையை விதியாக்கி வைத்திருக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான நன்மையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த மக்களுக்கும் வாழுகின்ற மக்களுக்கும் நம்மை பின்தொடர்ந்து வாழ இருக்கின்ற மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உபதேசத்தை சொல்லுகின்றான். ஒரு சில பிரிவினர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு உபதேசம் சொல்லுகின்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா 46வது அத்தியாயத்தில் 15வது வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உபதேசமாக சொல்லுகின்றான். ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களை பார்த்து உன்னுடைய பெற்றோருக்கு இஹ்சானான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசம் செய்ய வேண்டும் என்று ஒரு அறைகோலை சொல்லுகின்றான். அந்த உபதேசம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தாய் தகப்பனை பார்க்க வேண்டும் என்று எந்த மனிதருக்குமே தெரியாமலா இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் பெற்ற தாயையும் தந்தையையும் பார்ப்பது கடமை என்று எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். அதையும் தாண்டி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஃபர்லாக கட்டாய கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். தன்னுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அந்த பணிவிடை எப்படிப்பட்ட பணிவிடை தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய பணி நான் ஏற்றுக்கொள்ள பணியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தவருடைய முகத்துதிக்காக செய்யக்கூடாது. என்னை பிறர் பார்க்க வேண்டும் என்று, பிறர் புகழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட பணிகள் செய்தால் அந்த பணிகள் உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் எப்படிப்பட்ட பணிகளாக இருக்க வேண்டும்? இஹ்சான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இஹ்சான் என்று சொன்னால் நான் புரிந்து கொள்ளக்கூடிய பணியாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் நாம் நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம். இந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் நீங்கள் வயதான பெண்மணிகளை பார்க்க முடியும். யாசகம் கேட்டு வரக்கூடிய பெண்களை, யாசகம் கேட்டு வரக்கூடிய ஆண்களை இந்த சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியாது. நம்மிடத்திலே தர்மம் கேட்பதற்காக வருவார்கள். ஆனால் நாம் என்ன சொல்வோம்? சில்லறை என்று இல்லை என்று சர்வ சாதாரணமாக நாம் கடந்து விடுவோம். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு யாரையாவது பார்த்தால், வயதான ஆண்களை பார்த்தாலும் பெண்களை பார்த்தாலும், இதுபோல் தர்மம் கேட்டு வரக்கூடிய மனிதர்களை பார்த்து அவருக்கு அருகாமையில் அமர்ந்து நீங்கள் பேசி பாருங்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழியை அவர்கள் சொல்லுவார்கள். காரணம் ஏன்னு சொன்னால், நாம் எவ்வளவு பண்ணியிருக்கோம், எவ்வளவோ தர்மம் பண்ணியிருக்கோம். ஆளு கட்டுமஸ்தா இருப்பாரு, தர்மம் கேட்டு வருவாரு. உடம்பு நல்லா இருக்குல்ல, வேலைக்கு போகலாம்ல, ஏமா உனக்கு வீட்டு வேலை செஞ்சா என்ன கேட்டிருக்கோமா இல்லையா? நம்மலாம் கேட்டிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு அருகாமையில் அமர்ந்து அவருடைய கஷ்டங்களை கேளுங்க. இப்படி இருக்கீங்களே, எதனால் யாசகம் கேட்கின்றீர்கள் என்று மாத்திரம் நீங்கள் கேட்டால் அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீரை பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? பெரிய வசதியாக வாழ்ந்தேன். என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க வைத்தேன், டாக்டருக்கு படிக்க வைத்தேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வளைகுடாவில் இருக்கின்றார்கள், அங்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் மனைவியினுடைய சொல்லை கேட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டார்கள் என்று தாயும் சொல்லலாம், தந்தையும் சொல்லலாம். இது போன்ற நிகழ்வுகள் இந்த உலகத்தில் சமூகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது.
அதிகமாக காப்பகங்களில் சென்று பாருங்கள். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் கண்ணை கலங்காமல் ஒருவேளை உணவை அவர்கள் உண்டதாக சரித்திரம் இருக்காது. அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவை அருந்தும் பொழுது மகனையும் மகளையும் நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய பெண்களாகவும் ஆண்களாகவும் இந்த சமூகத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பணம் இருக்கக்கூடிய நபர்கள் சிலர் அவருடைய தாயை தந்தையை வீட்டிலே வைத்து கவனித்துக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? மிக பிரம்மாண்டமான வீடா இருக்கும். அந்த பிரம்மாண்டமான வீட்டில் ஒரு ஓரமா பிஞ்ச பாய் இருக்கும், பிஞ்ச தலகாணி இருக்கும், பிஞ்ச போர்வை இருக்கும். அவங்களுக்குன்னு நாய்க்கு கூட சில்வர் தட்டில் சாப்பாடு வைப்பாங்க. ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் சாப்பாடு, ஒரு அலுமினிய கிளாஸில் தண்ணி, அவர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பாத்திரங்கள். அதை அந்த வீட்டு பிள்ளைகள் விளையாடும் பொழுது தொடக்கூடாது. ஒதுக்கி வைத்தவர்களை போல் இன்று சமூகத்தில் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நாயை போல் கேவலமாக தாயையும் தந்தையையும் பார்க்கக்கூடிய சமூக மக்களுக்கு எச்சரிக்கையாக தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். உன்னுடைய தாயையும் தந்தையையும் கண்ணியமாக பார்த்துக்கொள். ஏன் தெரியுமா? கமலத்துகு உம்முகு குருகன், அவள் உன்னை சுமக்கும் பொழுது சிரமப்பட்டாள். எப்படி சிரமப்பட்டாள்? ஒரு பெண் குழந்தையை வயிற்றிலே சுமப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி என்பது வந்தது என்று சொன்னால் அந்த வயிற்று வலியை ஒரு அளவிற்கு மாத்திரம்தான் தாங்க முடியும். அந்த வயிற்று வலி கடுமையாகும் பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் மருத்துவமனையை நோக்கி அதற்கு காரணம் என்னவென்று தீர்வை காணக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆனால் ஒரு பெண் என்றைக்கு வயிற்றிலே கருத்தறுக்கின்றாலோ அந்த குழந்தை வெளியே வரும் வரை அந்த பெண்ணுக்கு வேதனை தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தன்னுடைய பெற்றோரை கண்ணியமாக பார்த்து கொள்ளுங்கள், தங்களுடைய பெற்றோர்களை திட்டாதீர்கள். திட்டாதீர்கள் என்று சொன்னால் சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று சொல்றான். சீ என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தையா? சாதாரண ஒரு வார்த்தை. சீ என்று சொல்லக்கூடியது சாதாரண ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்தி கூட உன்னுடைய தாயையும் தந்தையையும் நீ திட்டக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கின்றான். ஆனால் நம்முடைய சமூகத்தில் தாயையும் தந்தையையும் இப்போ எப்படி நடத்துறோம்? தன்னுடைய தாய் அவளுடைய வயிற்றிலே குழந்தையை சுமக்கும் பொழுது நிம்மதியாக ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியாது. பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. தண்ணி குடிப்பா, ஆனா அப்படியே வாந்தியா வெளியே வந்துடும். எத்தனை மாதத்திற்கு அப்படி இருக்கும்? 4-5 மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கும். எதை சாப்பிட்டாலும் வயிற்று நினைக்காது. சாப்பிட ஆசைப்படும், ஆனா சாப்பிட முடியாது. ஒரு சில மாதங்களை தாண்டினதுக்கு அப்புறம் குழந்தைக்காக ஒரு சில உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆனால் மருத்துவர் அதைத்தான் உண்ண வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் அவளுடைய நாக்குக்கு அது பிடிக்காது. அந்த வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்க பெண்மணிக்கு அவளுடைய நாக்குக்கு அதெல்லாம் செல்லாது. அவள் விரும்பக்கூடிய உணவை உண்டால் வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு ஆகாது. அதனால் அதையெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய பெண்மணியாக சமூகத்தில் வளம் வந்து வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டு சமூகத்தில் நமக்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாள் ஒரு பெண். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு தாய் ஏதாவது சொல்லிவிட்டால், தந்தை ஏதாவது சொல்லிவிட்டால், அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து பேசிவிட்டால் இன்னைக்கு என்ன ஆகுது? அவர்களை எந்த அளவிற்கு பேசக்கூடாதோ அந்த அளவிற்கு பேசக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கின்றது. எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஒரு வரம்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மனைவிக்கு முன்னால் எப்படியெல்லாம் இன்னைக்கு திட்டுறோம். தன்னுடைய தாயை எப்படியெல்லாம் விரட்டுறோம். நாயை விரட்டுவதை போல். ஒழுங்கா வீட்டில் இருக்கணும்னு சொன்னா என்னுடைய மனைவி சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா வீட்டில் இருக்க முடியாது. இது உண்மை இல்லைன்னு இல்லை, பொய் இல்லைங்க, இது உண்மை. நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய சோக செய்தியாக நம்மள காது வழி செய்தியாக வருகின்றது. நாம் கேட்கக்கூடிய சொல்களை இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இங்கே பதியப்படக்கூடிய ஒரு சூழல். தன்னுடைய தாயையும் தந்தையையும் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். யார சொல்லலாம்? உங்களோட நான் போர் போரட்டுமா?
நான் வீரமரணம் அடையணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட போருக்கு போவா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு அத்தா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, போய் அவங்கள பாரு, அவங்களுக்கு உண்டான பணியை செய், பெரிய ஜிகாதை செய். தன்னுடைய தாயையும் தந்தையையும் கண்ணியமாக பார்த்தால் பெரிய ஜிகாத்து கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னொருவர் வருகின்றார், யார ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல அன்பா பண்பா பேசி பழகுவதற்கு யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே, போவோம் அம்மாட்ட போய் பேசு. அவர்களை தவிர சிறந்தவர் யாரும் கிடையாது. இரண்டாவதாக வருகின்றார், யார ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் சிறப்பாக பேசி மகிழ்வதற்கு யார் இருக்கின்றார்? ஓ அம்மாட்ட போ. மூன்றாவதாக வருகின்றார், யார ரசூலுல்லாஹ், யார்கிட்ட பேசுறது? ஓ அம்மாட்டையே பேசு. நாலாவது வராரு, போய் ஒத்தாட்ட பேசு. 3 தவணை தன்னுடைய தாயிடம் பேச சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் என்ன தெரியுமா? அவள் வயிற்றிலே அவ்வளவு வேதனையாக தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாள் தெரியுமா? எவ்வளவு வேதனை, கடுமையான வேதனை. அவ்வளவு வேதனைகளை தாங்கிக் கொண்டு அவள் ஈண்டெடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. குழந்தைய 7-8 மாதம் சுமந்தாச்சு. சுமந்ததுக்கு அப்புறம் குழந்தை வெளியே வரணும்ல, அந்த வேதனையை தாங்கணும்ல. எப்படிப்பட்ட வேதனை? அந்த குழந்தைய கருத்தரிக்கும் பொழுது அந்த தாய்க்கு தெரியாது, இந்த குழந்தையை வயிற்றில் சுமந்தால் எப்படிப்பட்ட வேதனை இருக்கும் என்று அந்த தாய்க்கு அப்பொழுது தெரியாத விஷயமா? கண்டிப்பாக தெரிந்திருக்கும். கண்டிப்பாக அந்த தாய் அறிந்திருக்கக்கூடிய உண்மை, வயிற்றிலே குழந்தையை சுமந்தால் பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை அந்த தாய் அறிந்திருப்பாள். ஆனால் அதை புறக்கணித்தாளா தாய்? அந்த வழி எனக்கு வேண்டாம் என்று சொன்னாலா? குழந்தை வேண்டாம் என்று சொன்னாலா? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். எனக்கு என்னுடைய குழந்தையினுடைய முகத்தை பார்க்க வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருந்திருப்பார். யாருடைய வீட்டிலே எல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவர்களிடம் நீங்கள் பேசி பாருங்கள், அவர்களுடைய வேதனை தெரியும். தாய் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு ரோட்ல இப்படி வரும், வயிற்ற நிமித்திக்கிட்டு வரும்ல, அந்த இடத்துல தான் நமக்கு இருக்கிறது கண்ணியம். எந்த பெண்கள் எல்லாம் வயிற்றை முன்னாடி தள்ளி கொண்டு வருகின்றார்களோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். நீ ஒரு ஆம்பளன் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் அதுதான். என்னுடைய மனைவி உள்ளத்தாட்சியாக ரோட்ல போகும்போது வயிற்ற தள்ளிக்கிட்டு போச்சுன்னா எனக்கு கண்ணியம், என் புருஷன் ஆம்பளடா, அதுக்கு அர்த்தம். குழந்தை இல்லாட்டி மலட, சமூகத்தில் வச்ச பேரு மலட. குழந்தை பிறந்த பிறகு என்னுடைய பெயரினுடைய முதல் எழுத்தை என்னுடைய பிள்ளைக்கு வைப்பார்கள். எவ்வளவு கண்ணியம் பார்த்தீங்களா? அல்லாஹ் எவ்வளவெல்லாம் விசேஷமா செஞ்சு கொடுத்துருக்கான். ஆனால் நாம எப்ப தெரியுமா உணர்வோம்? நமக்கு கல்யாணம் ஆகும்ல, திருமணம் முடிந்த பிறகு நமக்கென்ற ஒரு மனைவி வருவாள், வயிற்றிலே குழந்தையை சுமப்பால், சுமந்து கருத்தரிக்கக்கூடிய நேரம், குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு படபடப்பு நமக்கு ஏற்படும் தெரியுமா? குழந்தை பொண்டாட்டி சாதாரணமாக சூட்டு வலின்னு தான் சொல்லும். குடி ஆட்டோவை கூட்டிகிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, டாக்டர் சொல்லுவார் சூட்டு வலி தாங்க, இதுக்கெல்லாம் எங்க கூட்டிகிட்டு வரீங்க, அது இன்னும் டைம் இருக்குது, டேட்டே கொடுத்துருப்பார் டாக்டர். இத்தனை தேதிக்கு இத்தனை டயத்துக்கு தான் உனக்கு குழந்தை பிறக்கும் டேட்டே கொடுத்துருப்பாரு. ஆனால் பெண்மணிக்கு வரக்கூடிய சூட்டு வலிக்கெல்லாம் நம்ம தூக்கிட்டு ஓடணும்ல. நம்முடைய பெத்த தாயை என்றாவது உலகத்துல கண்ணியமா பார்த்திருக்கோமா? நம்ம குழந்தையினுடைய நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது காலம் முடிந்துவிடும். அந்த நேரத்திலே ஆட்டோவை கூப்பிடுவதா ஆம்புலன்ஸை கூப்பிடுவதா என்று தெரியாமல் மின்னல் வேகத்திலே கொண்டு செல்வார்கள். அந்த கர்ப்பிணியை குழந்தை பெற்றெடுப்பதற்காக மின்னல் வேகத்திலே செல்லும். அந்த நேரத்தில் பெண்களுக்கு பன்னீர் குடம் எல்லாம் உடைஞ்சிருக்கும் தெரியுமா? பன்னீர் குடம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் உடைஞ்சு தண்ணியா போயிடும். குழந்தை மிதக்கக்கூடிய ஒரு திரவம் அதெல்லாம் உடைந்து அவ்வளவு கஷ்டங்களை ஒரு பெண் தாங்கி இருக்கின்றாள் என்று சொன்னால் யாருக்காக? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். தன்னுடைய குழந்தை வெளியே வரும் பொழுது
வேதனை எப்படிப்பட்ட வேதனை யாராவது உணர முடியுமா? எந்த ஆணாவது உணர்ந்திருக்கின்றோம் ஒரு பெண்ணுடைய வேதனையை, பிரசவ வேதனையை யார் உணர முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சில மாசம் கழிச்சு கொண்டாடி சொல்லும் புருஷனுக்கு, அந்த வேதனை எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு. புருஷனுடைய முகத்துல ஒண்ணுமே இருக்காது, கேசுவல், சாதாரணமா போயிடும். ஆனால் அந்த வேதனையை மறக்காமல் அடுத்த குழந்தைக்கு தயாராவா அந்த பெண். அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது எவ்வளவு சிரமம், அந்த வலியை யாராலுமே உணர முடியாது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன கருத்து தெரியுமா சொல்றாங்க? ஒரு பெண் பிரசவ நேரத்தில் அவளுக்கு ஒரு வலி வருகின்றது என்று சொன்னால், நம்முடைய உடலில் ஒரு எலும்பு முறிந்தால் எவ்வளவு வேதனை இருக்குமோ, எவ்வளவு கடுமையான வலி இருக்குமோ, அதே வேதனை 20 எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்து 20 எலும்புகளுடைய வேதனையும் ஒரே நேரத்தில் எப்படி வருமோ, அந்த வேதனையை விட அதிகமாக பிரசவ நேரத்தில் பெண்களுக்கு வேதனை இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய தாயை நாய்க்கு நிகராக வாசலிலே அமர வைத்து, அலுமினிய தட்டிலே அலுமினிய டம்ளரிலே தண்ணீரும் உணவுகளும் கொடுத்து அவர்களை மனைவிக்காக கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சும்மா விட மாட்டான், அவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். எப்படிப்பட்ட மரணத்தை கொடுப்பான் என்று அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அறிவார்கள். அந்த வலி சாதாரணமாக ஒரு ஆண் உடம்பிலே எங்கு ஏற்பட்டாலும் சரி ஒரு வலி வந்தது என்று சொன்னால், கடைசியாக 47 டெல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வலி வேதனை ஆண் தாங்குவான். ஆனால் பிரசவ நேரத்தில் அந்த பெண் அனுபவிக்கக்கூடிய வலியினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 57 டெல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ ஆணு தான் கம்பீரமானவன், ஆணு தான் பலசாலி என்றெல்லாம் மாறு தட்டக்கூடியவர்கள் இந்த வேதனையை யார் அனுபவிப்பது? அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தைக்காக எதை கொடுக்கிறது? இட்லி தோசையா கொடுக்க முடியும்? புரோட்டாவையா கொடுக்க முடியும்? வெளியே வந்த உடனே தன்னுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய பாலை அந்த குழந்தைக்கு ஊற்றுவார். அந்த பாலை கொடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சக்திகளை அந்த பாலின் மூலமாக எத்தனை வருஷம், அதையும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சலாசூன சகரன் வா ஃபிசாலுஹு வா ஹம்லுஹு வா ஃபிசாலுஹு சலாசூன சகரன். வயிற்றிலே இருந்து இருப்பது முதல் பால் குடியை மறக்க செய்வது வரை 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ இந்த 30 மாசம் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு சிரமமா? குழந்தை பிறந்துருச்சுன்னா அரை மணி நேரம் முழுசா தூங்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் முழுசா அந்த பொண்ணுனால தூங்க முடியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் கணவன் இப்படி திரும்பி நல்லா சொகுசா தூங்கிட்டு இருப்பார். மனைவி அங்க குழந்தைக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 சொட்டு குடிக்கும், அரை மணி நேரம் கழிச்சு அழுகும். 2 சொட்டு குடிக்கும், அரை மணி நேரம் கழிச்சு அழுகும். இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய இயல்பு. ஆனால் நாம் அதெல்லாம் உணரவில்லை. இதையெல்லாம் உணராமல் நம்முடைய தாய் தந்தையை கேவலப்படுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் இருக்கின்றோம். பலக 40 சனத்தன், அந்த வாலிபமெல்லாம் முடிந்துவிடும். வாலிபமெல்லாம் முடிந்த பிறகு 40 வயதாகும். அல்லாஹ் சொல்றான், உனக்கு 40 வயதாகும். 40 வயதை அடைந்தவுடன் நீ அல்லாஹ்விடத்தில் கையேந்துவாய். கால ரப்பி அவ்ஜிக்னி, யா அல்லாஹ் என்னை உறுதிப்படுத்துவாயாக, எனக்கு என்னுடைய உள்ளத்தை சீர் செய்து உறுதிப்படுத்து. எதுக்கு தெரியுமா? அன் அஸ்குரு நிஹமத்தகல்லதி அன் அம்து அலைய வ அலா வாலிதைய வ அகமல் சாலிகன் தர்லாஹு. எனக்கு என்னுடைய தகப்பனுக்கெல்லாம் மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்த, அதுக்கெல்லாம் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக, சுக்கூர் செய்வதற்காக என்னை நீ தூண்டுவாயாக. எப்படி? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக
என்னை தூண்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே 40 வயதை அடைந்தவுடன் இந்த ஆயத்தை எல்லாம் துவாவா இன்னைக்கு வச்சுக்கணும். 46வது அத்தியாயத்தில் 15வது வசனம் எப்படி துவாவெல்லாம் நம்ம கேட்போமோ அதே மாதிரி இந்த துவாவை மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இந்த துவாவினுடைய ஃபைனலில் என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உனக்கு நன்றி செலுத்துவதற்காக தூண்டுறா யா அல்லாஹ். எனக்கு தாய் தகப்பனை கொடுத்த, அருட்கொடைகளை கொடுத்த, செல்வ செழிப்புகளை கொடுத்த, அதை எல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன், நன்றி செலுத்தாமல் இருக்கேன். 40 வயது தான் ஒரு மனிதனுடைய திருப்பு முனை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்போ வகி வந்துச்சு? எப்போ தூதரானாங்க? 40 வயசில். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் 40 வயது ஒரு திருப்பு முனை. அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் சரியான தீர்வு எடுப்ப. ஏன் தெரியுமா? உனக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை எப்படி ஆயிரும்? பெரிய வாலிபமாயிரும். திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு வந்துடும். அந்த அளவிற்கு வந்துடும். ஆகையால் நம்முடைய துவா அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நோக்கி இருக்கும். என் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அப்போ 40 வயசு அடைஞ்சிருச்சுன்னா நம்ம அல்லாட்ட கேட்கக்கூடிய முதல் விஷயம் இதுதான். கால ரப்பி யா அல்லாஹ், எல்லா அருட்கொடைகளையும் எனக்கு கொடுத்த, எல்லாத்தையுமே அனுபவிச்சேன், தாய் தகப்பனை கொடுத்த எல்லாத்தையுமே அனுபவிச்சேன், உனக்கு நன்றி மட்டும் செய்யலை. நீ கொடுத்ததுக்கு உண்டான நன்றி மட்டும் நான் எதுவுமே செய்யலை. அந்த நன்றியை செய்வதற்காக நீ என்னை தூண்ட வேண்டும். நான் செய்யக்கூடிய நன்றி உனக்கு செய்யக்கூடிய நன்றி திருப்தி அடையக்கூடிய நன்றியாக இருக்கணும். நீ என்னை தூண்டுவாயாக. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவுஜிகினி, என்னை அஸ்கூர நிகமத்தை, அந்த நிகமத்துக்காக, அந்த அருட்கொடைக்காக நீ திருப்திப்படக்கூடிய அளவிற்கு நான் துவா செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சாலிகன் தர்லாகு வாஸ்லிகு ஃபி துர்ரியதி இன் துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். எனக்கு சந்ததி ஏன் கொடுத்துருக்க? அந்த சந்ததி எப்படி யாருக்கு தெரியும்? தருதலையா இருக்குதா, நல்ல பிள்ளைங்களா, தாய் தகப்பனை பார்த்துக்குதான்னு யாருக்கு தெரியும்? கடைசியில் அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு என்ன கேட்குறோம் அல்லாட்ட? யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளா வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை குர்ரா அல்லான்னு சொல்லிட்டு அல்லாட்ட கையேந்திரம்ல. காரணம் என்ன? இன்னைக்கு எவ்வளவு வீட்டில் சொத்தை பிரித்து சூறையாடக்கூடிய பிள்ளைங்க இருக்கு. சொத்துக்காக தாயையும் தந்தையையும் அடித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் நமக்கு. உனக்கு இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும்பா, இப்படி ஒரு துவாவை கேளுப்பா, நான் அங்கீகாரம் செய்வேன்ப்பா. இல்லை அப்படின்னு சொன்னா சொத்துக்காக உன்னை ரோட்டிலே வீசப்படுவார்கள் என்று நம்முடைய பிள்ளைங்க நம்மளை செய்யும். யாரெல்லாம் சொந்த வீட்டில் வாழ்ந்தோமோ நிறைய பேருக்கு இந்த வீடு இல்லாமல் ரோட்டை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா வாடகை வீட்டில் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. 100% உண்மையான செய்தி. இதெல்லாம் நிறைய கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு காது. எனக்கெல்லாம் பயமா இருக்கு. புள்ள நல்லபடியாக வளருமா, சனியை முடிச்ச மாதிரி வளருமான்னு பயமா இருக்கு. ஏன்னு சொன்னா நாமளும் ஒரு கட்டத்தில் நம்ம தாய் தகப்பனை செஞ்சிருப்போம்ல, அப்படிதானே இருந்திருப்போம். விவரம் தெரியல. யாருக்கெல்லாம் தாய் தகப்பனை இழந்தார்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு. யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இருக்கின்றார்களோ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து அவர்களை விட்டு விடாதீர்கள். விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை கேவலமாக மாறிவிடும். ரோட்ல பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் யார் கண்ணியமாக பார்க்கவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய தாயை சீ என்று கூட சொல்லாதது என்று சொல்லுகின்றான். ஆனால் யார் கவனிக்கவில்லையோ அவர்களுடைய நிலை மிகவும் மோசமாக மாறிவிடும். அப்படி ஒரு சூழலில் இன்று சமூகம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. மனைவியோட பேச்சை கேட்டு தாய்க்கு ஒரு 500 ரூபா செலவுக்கு காசு கொடுத்தோம்னா அன்னைக்கு வீட்டில் தலாக் ஆகிற அளவுக்கு சண்டையாயிரும். என்னுடைய தாய்க்கு ஒரு 500 ரூபா செலவு கொடுக்க முடியாது, ஒரு 1000 ரூபா கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னு வைங்க,
மனைவிக்கு எப்படி தான் அந்த காதுக்கு செய்தி போகும்னு தெரியாது. முகத்தை பார்த்தா அப்படி விகாரமாக மாறிடும். உள்ளுக்குள்ளே நமக்கு பயம் வந்துடும், ஆகா எதை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போது தன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய செலவுகளை கூட மனைவி அனுமதிப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேர்வு செஞ்சது அப்படி, நம்ம தேடி போய் உளுந்தது அப்படி, வந்ததும் அப்படிதான் வாச்சதும் அப்படிதான் சொல்லுவாங்களே, அது மாதிரி நாமளா போய் தேடி உளுந்தது. அந்த அளவிற்கு தாய் தகப்பனை கண்ணியமாக பேணக்கூடிய மக்களாக இன்றைக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க, சொற்பமான நபர்கள் தான் இருக்காங்க. ஆகையால் தன்னுடைய தாயையும் தந்தையையும் கண்ணியமாக யார் பார்த்து கொள்கின்றார்களோ அவர்கள் மறுமை நாளிலே கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக சிறப்பாக சொர்க்கத்திலே உலா வரக்கூடிய ஒரு சூழலாக ஏற்படுத்துவோம் அல்லாஹ். ஆனால் தாயையும் தந்தையையும் யார் கண்டுகொள்ளவில்லையோ அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் பேசுறதை பெருசா நினைக்கவே கூடாது. அவர்களுடைய வார்த்தையை பெரிதாக நினைத்து கொள்ளக்கூடாது. 2 காது இருக்கு, இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுறணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான்ல, உங்களை சிறு பிள்ளைகளை போல மாற்றணும் என்று சொல்றான்ல. வயசாயிருச்சுன்னு சொன்னா சிறு பிள்ளைகளை போல தான் அவர்கள் இருப்பாங்க. நொய்யின்ட்டு தான் இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் பேசுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் திட்டுவாங்க. அதையெல்லாம் பாராட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம தாய் நம்மளை பாராட்டுதுரா, தாய் நம்மளை கொஞ்சுதுரா, நம்ம அத்தா நம்மளை கொஞ்சிறாரான்னு இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஆனால் தாயையும் தந்தையையும் யார் மதிக்கவில்லையோ அவர்களுடைய நிலையை இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய பேர்த்த பாருங்க. யாரெல்லாம் தாய் தந்தைக்கு சொத்துக்காக வீட்டுக்காக பணத்துக்காக கேவலப்படுத்தினார்களோ துஷ்பிரயோகம் செய்தார்களோ அவர்களுடைய நிலையெல்லாம் கடைசியாக தூக்குல தொங்குவான். அவனுடைய சொத்தை ஏதோ ஒரு வழியில போயிடும். அந்த சொத்தெல்லாம் போய் கடன் வாங்குவான். கடனை வாங்கி கடைசியில இஎம்ஐ கட்ட முடியாம தூக்குல தொங்குவான். நீங்க கணக்கெடுத்து பாருங்க, பொய்யான செய்தி ஒண்ணுமே இல்லை. தாய் தந்தையை யார் கண்ணியம் இழந்து நடக்கின்றார்களோ அவர்களுடைய நிலை இந்த உலகத்தில் அல்லாஹ் தெளிவாக காட்டுவான். ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எதை கேட்டோமோ எதை கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமிக்க ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை இறை செய்தியை நாம் மரணிக்கக்கூடிய வரையிலும் ஒரு நாளைக்காவது எடுங்க. குர்ஆனை ஒரு நாளைக்கு எடுத்து ஒரு வரி மட்டும் ஓதுங்க போதும், அதிகம்லாம் ஓத வேணாம். ஏன்னா இந்த வேகமான உலகத்தில் நம்மளால் குர்ஆன் எடுத்து ஓத முடியாது. ஒரு நேரத்தில் குர்ஆன் ஓதணும்னா வீட்டுக்கு போகணும், பரண்டியில் இருக்கும், எடுக்கணும், தொடக்கணும், ஓதணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, ஃபோன்லேயே இருக்குது. ஃபோன்லேயே குர்ஆன் இருக்குது. ஒரு வரி மட்டும் ஓதுங்க, பெருசாலாம் ஓத வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையை செய்வோம். யாருடைய உள்ளங்களில் ஈமான் பலப்பட வேண்டுமோ அவர்களை குர்ஆன் ஓத வேண்டும் என்றா அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எஸ் அலூக அனில் அன்பால் குலில் அன்பாலு இல்லாஹி. யாருடைய உள்ளம் ஈமான் கொள்ள வேண்டுமோ குர்ஆனை செவிமடுத்தால் அவர்கள் பயப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நடுநடுங்குவார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்கள். ஆகவே இருக்கக்கூடிய இந்த இறை வேதத்தை இறை செய்தியை பயனுள்ள செய்தியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய குடும்பங்களை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். மெயின் அதுதான். நம்முடைய பிள்ளைங்க சாலிகான பிள்ளைகளாக வளரணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் ரோட்டில் பிச்சை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ஆகையால் அல்லாஹ்வையும் தூதரையும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாகிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.